ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா இவ்வளோ வந்து என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு. இப்போ நான் வந்து ஷெஃப் தாமுஸ் கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், தாமு சுவையின் சங்கீதம் அந்த தலைப்பில் கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். லோகோ லான்ச் பண்ணியிருக்கோம், வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம், என்னோடய ஏவி லான்ச் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மெனு புக்லெட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, ஒரு அருமையான சாப்பாடு, ஒரு சுவையான சாப்பாடு, எளிய முறையில் மக்களுக்கு சேரணுன்ற ஒரு ஆதங்கம். அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். அவங்க கல்யாணத்தில் நல்ல சாப்பாடு கொடுக்கணும். குவாலிட்டியை வந்து எந்த காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்ல பிராண்டிங் யூஸ் பண்ணி அவங்க சாப்பாடு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் கல்யாணம்னு சொல்லும்பொழுது பொண்ணு மாப்பிள்ளை மாத்திரம் வந்தால் போதும், அவங்க ரிலேட்டிவ்ஸ் மற்ற திங்ஸ்லாம் வந்து நாம்ளே எடுத்துக்கலாம். A to Z நாங்கள் செஞ்சு தரோம். சத்திரத்துலேருந்து கோலம் போடுறதுலேருந்து மேளதாளத்தோட, அதே மாதிரி கல்யாண மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, ஆரத்தி தட்டை அரேஞ்ச் பண்ணுறது, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, கட்டு சாதம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கோம். அதுதான் வந்து அதாவது இப்போ வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. தனியாக செய்யணும், செய்ய முடியல. ஒரு கல்யாணம் செஞ்சுப்பார், அது அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியுன்றது. அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போது தாமு வந்திருக்காப்பல. கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை என்னுடைய கல்யாணமாக நினச்சி நாங்கள் கண்டிப்பாக நல்லா செஞ்சு தருவோம். என்னம்மா, என்னுடைய கல்யாணம் இல்லைப்பா, எங்களுடைய கல்யாணம். வீட்டுக்கு போனோம். நான் இது மாதிரி ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதை மெனு வந்து 4 செட்டப் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பிரான்ஸ், மிடில் கிளாஸில் வந்து 300 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரலும் சாப்பாடு. அடுத்தது சில்வர், அதுக்கு அடுத்தது கோல்டு, அதுக்கு அடுத்தது பிளாட்டினம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நான் பெரிய எலாபரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே இது 4த்துக்குமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி, அந்த மாதிரி குவாலிட்டி கொடுப்போம். மக்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, தவிர அந்த சாப்பாடை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் சாப்பாடுக்கு கேரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் ஆல்ரெடி இருக்காங்க தனித்தனியாக செய்யறதுக்கு. நான் சில பேருக்கு வந்து கார்லிக் வேண்டாம், அது பூண்டு வேணாம், வெங்காயம் வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதேமாதிரி நார்த் இந்தியன் ஃபுட் நம்ம செய்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா பாலக் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, நான் ரோட்டி அந்த மாதிரி செய்கிறதுக்கு தனித்தனியாக ஆள் இருக்காங்க. ஸோ நிறைய ஆளுங்களை வச்சுருக்கோம் நாங்கள். அதாவது மேன் பவர் நிறைய வச்சுருக்கோம், சர்வீஸ்க்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி 3 விதமாக சொல்கிறோம். ஒன்று வந்து இலை சாப்பாடு, இன்னொன்று புஃபே, இன்னொன்று தாலிமீல், அந்த மாதிரியும் தரத்துக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் செய்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து இப்படியே போயிடாமல், சரி அவர் வந்தார், சாப்பாடு போட்டார், நல்லா சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்றத ஒரு பேரோடு போகணும் தான் எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் ஷெஃப் தாமுஸ் கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆரம்பித்தோம். கண்டிப்பாக எங்களை ப்ராமிஸ் உங்களுக்கு பண்ணுறது குவாலிட்டி. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த கல்யாணம் செய்கிறதுக்கு, அதெல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் கூடவே இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க, நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாரு, அது தாமு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல சாப்பாடு என்னால் தர முடியுன்றது ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் சுவையின் சங்கீதம், ஒரு ரிசப்ஷன் அப்படின்னா சங்கீதம் கிடையாது, எல்லாமே கிடையாது. அதாவது பாட்டு இல்லாமல் அந்த ரிசப்ஷனே கிடையாது. ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காவது இருக்கும். அதே மாதிரி சாப்பாடுன்னு சொல்லும்போது அதை பாட்டை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றது சுவையின் சங்கீதம். அது ரெண்டும் கலந்து தான், சாப்பாடும் சங்கீதம் கலந்து தான் ஒரு மேரேஜுக்கு அழகு. ஸோ அதனால தான் அது சுவையின் சங்கீதம் வச்சது. சாப்பிடும்போதே அந்த சுவையை ரசிச்சுக்கிட்டே அந்த பாட்டை கேட்குறது பெரிய விஷயம். அதனால தான் தாமுவின் சுவையின் சங்கீதம். சுவையும் நல்லாயிருக்கும், சங்கீதமும் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், ஹனிமூனுக்கு போகிறதா இருந்தாலும் நான் வந்து எங்கே வேணுமோ, என்ன ரிசார்ட் வேணுமோ, எந்த பீச் ரிசார்ட் ஆனாலும் சரி, ஹில் ரிசார்ட் ஆனாலும் சரி, இல்லை டெம்பிள் ரிசார்ட்டும் சரி, அது மாதிரி பில்கிரிமே எங்கே வேணுமோ ஹனிமூனுக்கு நாங்கள் அதையும் பேக்கேஜ் பண்ணி தரோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆக்சுவலி ஸோ சங்கீதம் இது ஒரு டைட்டில். இந்த சுவையின் சங்கீதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்று பண்ணுறோம். கல்யாணத்துக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு 10 years பேக் ஒரு 10 கல்யாணக்கிட்ட செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பியும் வந்து இது ஏன் கொஞ்சம் விகரஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, குவாலிட்டியான ஃபுட்டு அஃபோர்டபுள் ரேட்டில்
கல்யாணத்துக்கு, அதாவது நிறைய பேர் வந்து முடியாமலாம் இருக்காங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த சுவையின் சங்கீதம் தாமோஸ் கேட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோமே, ஆக்சுவலாக இன்னும் ஆரம்பிக்கல, இனி தான் ஆரம்பிக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஐ செட் குவாலிட்டி இஸ் நாட் அ காம்ப்ரமைஸ், ரேட்டு அஃபோர்டபுள் ரேட்டு, மெனு. இந்த மெனுன்னு சொல்லும்போது ஹெல்த்தியான மெனு நான் எடுத்துகிட்டு நான் பார்க்குறேன். பாரம்பரியம் சமையல், ஹெல்த்தியான மெனு, மறக்க முடியாத சில மெனுலாம் வந்து இதில் எடுத்து வரணும்னு பார்த்துட்ருக்கேன், கல்யாணத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு. கல்யாணம்னு சொல்லும்போது மினிமம் 200லேருந்து ஒரு 5000 பேர் உள்ள நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கலாம். 5000 பேரில் சாப்பாடு கொடுக்கலாம். இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஷெஃப் தாமோ அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மக்களுக்கு எல்லாருமே தெரியும், டிவியில் வரவர். அண்ட் மேபி நீங்கள்லாம் சொல்கிறீங்க அந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தான் அவர் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ், பைசா வருது வரல விஷயம் வேறு, சோஷியல் காஸ்ன்னு பண்ணும்போது ஒரு நல்ல கல்யாணத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது மக்கள் கண்டிப்பாக வந்து தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஒன்று, த பர்பஸ் ஆக்சுவலாக நாட் ஓன்லி த ஃபுட், ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். மேபி ஒர்க்கர்ஸ், குக்ஸ் ஆகட்டும், சர்வீஸில் ஆகட்டும், கிளீனிங்கில் ஆகட்டும், ஹவுஸ் கீப்பிங்கில் ஆகட்டும், ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதனால் அவங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அது ஒரு மெயின் கான்செப்ட், டு கிவ் அ ஜாப் டு நியர்லி அபவுட் மோர் தென் 100 பீப்புள். இப்போ ஆல்ரெடி ஐ ஹேவ் அ டீம், டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நாங்கள் அதாவது என்கிட்ட இருக்காங்க. ஜெயின் ஃபுட்டுனா ஜெயின் ஃபுட்டு. இப்போதைக்கு நீங்கள் கேட்கலாம், நான் வெஜிடேரியன் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு. இப்போதைக்கு நான் வெஜிடேரியன் நான் வந்து திங்க் பண்ணலை. மேபி லேட்டர் செகண்ட் பேட்சில் நான் வெஜிடேரியன் திங்க் பண்ணவே தவிர இந்த பேட்சில் வந்து நான் வெஜிடேரியன் திங்க் பண்ணல. என்னுடைய ஆதங்கமெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கணும், அதுதான் மெயின். ஆக்சுவலாக கல்யாணம் சொல்லும்போது ஐ வாண்ட் டு A to Z அப்படின்னா, யூ ஒன்லி பிரிங் பிரைட் அண்ட் பிரைட்க்ரூம் டு த ஹால், ரெஸ்ட் எவ்ரி திங் நான் பார்த்துக்கிறோம். எங்கள் டீம் பார்த்துப்பாங்க. இதில் கோலம் போடுறதுலேருந்து, அவங்க உள்ளே வர வைக்கிறதுலேருந்து, அந்த கல்யாண மேடையை அலங்கரிக்கிறதுலேருந்து, ரிசப்ஷன் மேடை அலங்கரிக்கிறதுலேருந்து, அதே மாதிரி ஆர்த்தி தட்டு எடுக்கிறதுலேருந்து, மறு வீட்டு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, கட்டு சாதம் கொடுக்கறதுலேருந்து, அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பை கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த விதமான டென்ஷன் கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வீட்டில் வந்தால் மாத்திரம் போதும், அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்தால் போதும், மற்ற A to Z நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ், எனி ஈவெண்ட்ஸ் we can take care. ஒரு முக்கியமாக வந்து ஜனவரி 26 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த எதிர்பார்ப்பு நான் சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் going to be a secret actually. 26 you all know what I'm going to talk about. இது மாதிரி கல்யாணம் சொல்லும்போது ட்ரெடிஷ்னல் மேரேஜஸ், எஸ் ஐம் கோயிங் டு டூ தட். இப்போ சப்போஸ் வில்லேஜ்னா வில்லேஜ் டைப் ஆஃப் மேரேஜ். அதே மாதிரி இப்போ இதில் நான் 4 பிரிக்கிறேன். I'm just dividing the menu into 4 categories. One is bronze, another one is silver, third one is gold, fourth one is platinum. இது 4க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பிளாட்டினம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், மெனு எலாபரேட்டாக இருக்கும். சில்வர் அதை விட, இந்த கோல்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில்வர் கொஞ்சம் மிடில் கிளாஸ், சில்வர் அண்ட் பிரான்ஸ் மிடில் கிளாஸ் ரேட் வைஸ் மெனு வைஸ் இருக்கும். பட் இதனால் வந்து மெனு கம்மி ஆகாது, டேஸ்ட் கம்மி ஆகாது, ரேட் கம்மியாகிறதால. பட் ஆல்வேஸ் வி மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் affordable rate, silver and bronze. The rich people, maybe we thought of giving a platinum menu that is going to be elaborate one, which I'm going to release shortly the book. So this is the concept actually. ஒரு கல்யாணம் சொல்லும்போது எல்லாம் பண்ணணும், இது எல்லாமே நான் நிறைய ஐயரில் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணுறேன். ஒரு டீம் மெம்பர்ஸ் we have already, we have some team members who are doing already this. And இன்னைக்கு லான்ச் பண்ணுறதால I thought I can boldly announce to the press and media, இது மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் மைண்ட். பிகாஸ் ஹேவிங் காட் த நேம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, நான் நினச்சேன் why not we thought
அவர் கல்யாணம் பண்ணக்கூடாதா, மக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றதுல இந்த கான்செப்ட் இங்கே கேட்டு வந்திருக்கோம். அண்ட் we are also have எனக்கு ஒரு லோகோ ஒன்று இருக்குது. That logo also we are going to release now, as well as we are also going to release website. We are going to release it now, and simultaneously I said the booklet, the menu booklet, I am going to release that now. So you all have to wish me, you all have to be supported me and for making the grand success. உங்கள் இதில் யாருக்கா கல்யாணம் பண்ணால் சொல்லுங்கள்.